ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு என்ன ப்ரூவ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே நந்தினியுமே அழகரையும் பூங்குடிக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவங்களுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலையும் அழகரை மனசு முழுக்க நிறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க நந்தினி. ஆனால் கடைசியில் எங்கள் அழகர் செஞ்ச ஒரு சின்ன தப்பால் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனுமே அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆனது போதே அவங்க பயங்கரமாக வருத்தப்பட்டாங்க. இப்போ மறுபடியும் எல்லாருமே சேர்ந்து பெருசாக இந்த கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்தது நந்தினிக்கும் சரி, அங்கே இருக்கிற தெய்வானைக்கும் சரி, யாருக்குமே இதில் கொஞ்சம் ஒரு உடன்பாடே கிடையாது. இங்கே நந்தினியுமே அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, இங்கே பூங்கொடியுமே எப்பவும் போல் தூங்கி எழுஞ்சிட்டு வெளியுமே வராங்க. வெளியே வந்ததுமே இங்கே நந்தினி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குவோம். உடனே பூங்குடியுமே நந்தினி கிட்ட போயிட்டு, என்னம்மா நந்தினி, எதுக்காக நீ எப்போவுமே உம்முன்னு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க, என்ன விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கேட்கவும், உடனே நந்தினியுமே இல்லைங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினி சொல்லவும், உடனே பூங்குடியும் இல்லை உன் மனசில் வேறு ஏதோ இருக்குது, இதுவும் நினச்சிட்டு நீ அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே நீ அழுதுகிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கேட்கவும், அங்கே நந்தினியுமே எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க. ஒரு வழியாக எந்த ஒரு விஷயமும் மறைக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த கழகரை லவ் பண்ண விஷயமும் அவங்க கூட சேர்ந்து இருந்த விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்டே சொல்லிட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அங்கே அழகர் நந்தினிக்கு கிஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து எங்கள் பூங்குடிக்கு காமிச்சதும் பூங்குடி பயங்கர அதிர்ச்சியோடையுமே பார்க்குறாங்க. இன்னும் நந்தினி, நீ இதுக்கு முன்னாடி நான் எங்கள் அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த முன்னாடி நீ அழகரை லவ் பண்ணிட்டு இருந்தியா, அழகை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தியா, இந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே நந்தினி கிட்ட சொல்லவும், உடனே நந்தினியுமே இல்லை நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் அந்த ஊர் ஆளுங்க முன்னாடி ரொம்பவே அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு யாராக இருந்தாலையும் இப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே இந்த அழகரை நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையுமே ரொம்பவே தப்பாகவும் பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய தன்மானத்தையும் காப்பாற்றிக்கணும், அது இல்லாமல் உங்கள் அம்மாவுடைய மரியாதையும் நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிருங்க. அதனால எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. என்ன ஒன்று, இங்கே அழகர மாமாவை நான் ரொம்பவே மனசில் நினச்சிக்கிட்டேன், அது இல்லாமல் நான் நிறையவே கற்பனை கோட்டை கட்டிட்டேன், அதனால தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்க தவிர மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினி சொல்லிடுறாங்க. உடனே அங்கே பூங்குடியுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே பேசினா நந்தினி அழுதுகிட்டே இருப்பா. அதுவும் இல்லாமல் பழைய ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கு பூங்குடியுமே கிளம்பிடுறாங்க. ஐயோ, நம்மளால இங்கே ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அழகரும் இந்த ஒரு கல்யாணம் நடக்கவே கூடாது, அதுவும் இல்லாமல் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கல்யாணம் எதுக்காக தான் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே புலம்பிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அழகருடைய ஃப்ரெண்டுமே அங்கே அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே அழகரு, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உங்கள் அப்பா நீயும் இங்கே பூங்குடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் உங்கள் அப்பா வேணும்னு சொல்லிட்டு இப்படியா பண்ணிட்டு இருக்காரு, நீ செஞ்ச தப்புனால எங்கள் பூங்குடியை நீ கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியதாக ஆயிடுச்சு, அதனால இங்கே 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நம்மளுடைய பசங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சியானோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் அப்பா சொல்கிறத கேளு அழகரு, நீ உங்கள் அப்பா சொல்கிறத கேட்கலனா கண்டிப்பாக உங்கள் அப்பா என்னதான் முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு கோபமாக தான் இருக்காரு. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துல நீ இங்கே சம்மதிக்கலை அப்படின்ற ஒரு கோவமா, இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வருத்தமானு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நடத்தி தான் தருவாங்க. நீ எந்த ஒரு விஷயத்தில் விருப்பமே இல்லைனாலையும் கண்டிப்பாக நீ இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவே நல்லபடியாக சொல்லுவார். ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிறதனே கேட்டேன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருப்ப. அப்படி இல்லையா, நீ அப்பா
உங்கள் மஞ்சமலை முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். நீ அப்படி ஒரு சூழ்நிலையை மட்டும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நீ கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் எங்கள் அழகுடைய மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகருமே, ஏண்டா என்னுடைய மனசை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? என்னுடைய மனசை என்ன நினச்சிங்க? கல்லு நீதினா நினச்சிங்களா? என்னுடைய மனசில் எவ்வளோ காயங்கள் எவ்வளோ வேதனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் இங்கே நந்தினியை இப்படி ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கிறப்போ மறுபடியும் எனக்கும் எங்க பூங்குடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை முடிவு பண்ணா எங்க நந்தினி பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்பாளா? அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? ஏற்கனவே அங்க பஞ்சாயத்து முன்னாடி ஒரு கல்யாணத்தை பார்த்ததுமே அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. மறுபடியும் இப்போ இன்னொரு கல்யாணத்தை பார்த்துட்டு அவ தப்பாது எதனா முடிவு எடுத்துட்டானா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டுமே, இல்ல அழகரு, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த விட்டு தான் பிடிக்கணும். அது இல்லாம நீ உங்க அப்பா கொடுக்குற வாக்கை நீ முதல்ல காப்பாத்து. அதுக்கப்புறம் நந்தினி எதுவுமே ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். நந்தினி எந்த ஒரு முடிவும் எடுக்காத மாதிரி எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன்ல மாப்பிள்ள. நீங்க எதுக்குமே நீ கவலைப்படாத. அப்பா சொன்ன மாதிரி இந்த தாலி பிரிச்சு கோக்கர் ஃபங்க்ஷனுக்கு நீ நல்லபடியா ரெடி ஆகி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருடைய ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா மஞ்சமலையும் இங்க மாயாண்டிய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்குடிக்குமே பேசியிருப்பாங்க. ஏன்னா பூங்குடி கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல நம்ம கலந்துக்கணும், அதுவும் இல்லாம கல்யாண நேரத்துல அந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்திட்டு வந்துடணும். நம்மள எவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு நம்ம அவங்களையுமே அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலையுமே யோசிக்கிறாங்க. ஒரு சைடு இங்க இதுக்கு வந்து பூங்குடியும் சம்மதிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்க பூங்குடி வந்து நிறைய விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க அப்பாவே தான் சொல்லிட்டு இங்க பூங்குடிக்கு வந்து கொஞ்சம் கூட புரியவே மாட்டுது. ஏன்னா பூங்குடி வந்து அவங்க அப்பா சைட்ல இருக்கிற ஒரு நியாயத்தை தான் பார்த்தாங்க. இங்க மாயாண்டி சைட்ல இருக்கிற ஒரு நியாயத்தை கூட அவங்க பார்க்காததுனால இங்க மாயாண்டி மேல பயங்கர கோபமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருக்காங்க. அதனாலதான் இங்க மஞ்சமலை என்ன சொன்னாலுமே அதுக்கு சம்மதிக்கிறாங்க பூங்குடி. இங்க மஞ்சமலை வந்து அவங்கள பழி வாங்கணும், அவங்க ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு மூஞ்சில கரிய பூசி நிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க மஞ்சமலை. இதை கேட்ட உடனே அங்க பூங்குடியும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டு, அப்பா நீங்க சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. நம்மளை எப்படி இங்க அசிங்கப்படுத்தி இங்க ஊர் முன்னாடி நம்மள ரொம்பவே கேவலமாவும் நிக்க வச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெக்கமான சூடு சுரணி எதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்கள நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட அங்க பூங்குழிக்கும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்திருக்கும் இந்த ஒரு தப்பை பண்றதுக்கு. ஆனா அங்க அவங்களுடைய அப்பாவுடைய கஷ்டத்தை யோசிக்கிற போது நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு துணிச்சலையும் வந்துடுது இங்க பூங்குடிக்கும். ஒரு சைடு பேச்சையும் அவங்க அண்ணனை பத்தி யோசிக்கிறதா இல்ல இங்க இருக்கிற அவங்களுடைய புருஷன் பத்தி யோசிக்கிறதா? ஏன்னா புருஷனோட சைடு குடிச்சுக்கிட்டு எங்க நம்மளுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரு டெய்லியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த வேலையும் இல்லாததுனால அதே ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அண்ணன் என்னதான் தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்படி எங்க அண்ணனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா என்னைக்கா ஒரு நாள் என்னுடைய அண்ணனுடைய பாசங்கள் என்னுடைய அண்ணனுடைய எண்ணங்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க எல்லாரையும் பத்தியும் இங்க பூங்குடி புரிஞ்சுக்கதான் போறா. அப்பதான் இங்க மஞ்சமலைக்கு இவருக்கு அப்பதான் புத்தி வரப்போகுது. இங்க பூங்குடி இங்க அவங்க நல்லவங்க இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில இல்ல எதர்ச்சியா அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்பா நீங்க அவங்களுக்காக நீங்க என்ன மன்னிச்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்குடியும் அங்க மஞ்சமலை கிட்ட சொல்லதான் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேச்சையுமே அப்ப இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு போகணும்னு கூட நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கஷ்டகாலம் வந்து எப்பயாவது மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை வந்து எப்பதான் நிறைவேற போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல் படியா இங்க இது பூங்குடி வந்து அங்க மஞ்சமலையை வந்து ஒரு மன்னிப்புமே கேட்க சொல்லியிருப்பாங்க. அப்பா நீங்க என்ன இருந்தாலும் அம்மாவை வந்து விட்டு வெளியே நிக்க வச்சது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக நீங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அதுவும் இல்லாம நீங்க அம்மாவை மரியாதையாகவும் ட்ரீட் பண்ணணும். அம்மாவை வாடி போட்டுன்னு சொல்லிட்டு மரியாதை குறைவா எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அங்க இருக்கிற பூங்குடியும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட பேச்சு வந்து பயங்கர சந்தோஷத்துல அங்க பூங்குடிக்கு கால் பண்ணி பூங்குடி கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்படி ஒரு மரியாதை, இப்படி ஒரு சந்தோஷம் கொடுத்ததே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியை வந்து பயங்கரமா புகழ்ந்துமே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க மஞ்சமலையுமே வெளியே உட்காந்துக்கிட்டு சிட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க அங்க சரக்கு எப்பவும் போல சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேச்சு எவ்வளவு சொல்லியுமே கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம பூங்குடியுமே இதுல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க, அப்பா நீங்க சரக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது எதுவுமே கேட்காம அங்க இருக்கிற மஞ்சமலையுமே சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்கு வேற வேலை இல்லாம இங்க மாயாண்டி சும்மா இருக்கிற மாயாண்டி குடும்பத்து கூட பிரச்சனைக்கு போறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற மஞ்சமலையும். உடனே சுடலை அதுல எண்ணெயை ஊத்துற மாதிரி சுடலை வந்து அங்க உக்காந்துக்கிட்டு இருக்க மஞ்சமலை கிட்ட, மச்சான் நீங்க எடுத்த முடிவுல ரொம்ப கரெக்டான முடிவெல்லாம் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அந்த மஞ்சமலை ரொம்பவே அசிங்கப்பட்டு அந்த கல்யாணத்துல நின்று வந்தவங்களுக்கெல்லாம் என்னதான் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான் மச்சான். ஏன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு இப்போதான் புரிய வரும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. அவங்களுக்கு தெரிய வைக்கணும், புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஐடியாவே இங்கே ராசாத்தி வந்து உங்களுக்கு சொன்னா மச்சான். இதுக்கு மேலே நீங்கள் சந்தோஷமா இருங்க மச்சான். உங்களுடைய பொண்ணு உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் பழி தீர்க்கிறதுக்காக உன்னுடைய பொண்ணு வாழ்க்கையவே பணைய வச்சு போயிருக்கு. உங்களுக்காக இப்படி உன்னுடைய பொண்ணு போயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மச்சான். என்ன ஒன்று எனக்கு வருத்தம், எனக்கு ரொம்பவே வருத்தம். என்ன ஒன்று, எனக்கு ஒரு புழு பூச்சி உருவாகலையே அப்படின்ற ஒரு வருத்தம். எனக்குன்னு இப்படி ஒரு மகளோ இல்லை மகனோ இருந்திருந்தா எனக்காக இப்படி நின்றுட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் எனக்காக ரொம்பவே நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பான். ஆனால் என்ன ஒன்று, இந்த கடவுள் எனக்கு அப்படி ஒரு புழு பூச்சி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலையுமே சொல்லிடுறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க அங்கே மஞ்சமலையும் சுடலை, என்ன சுடலை பேசிக்கிட்டு இருக்க நீ, உனக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்காமலாம் போகாது. கண்டிப்பாக நீ நம்பிக்கையோட இரு. உனக்கு கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு மகளோ இல்லை மகனோ பிறக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவாங்க. உடனே ராசாத்தியுமே வெளியே வந்து, அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காலங்காத்தால இப்படிலாம் குடிச்சிங்கன்னா உங்களுடைய வயிறு என்னத்துக்கு ஆகிறதுன்னு அண்ணன் சொன்னாலையும் கேட்கவே மாட்டீங்க, ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும், உடனே இங்கே மஞ்சமலையும், ராசாத்தி என்னால் முடியலம்மா, ஏன்னா அந்த மாயாண்டி வீட்டில் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அசிங்கப்படுத்தணும்னு பார்த்துட்டு இருந்தா இங்கே அழகரும் பூங்குடியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் கலந்துக்கினாலையும் கண்டிப்பாக அந்த ஒரு விசேஷத்தில் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுன்னு உறுதியாயிடுச்சு. மஞ்சமலை அசிங்கப்பட்டு நிற்கிறான்னு சொல்லிட்டு பிளானிங் சொல்லிட்டு எல்லாமே போட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே யாரும் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட ராசாத்தியும், அண்ணன் நீங்கள் இதே ஒரு முடிவில் இதே ஒரு எண்ணத்தோட இருங்க, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட போதும், அவங்க உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தையுமே சொல்லிட்டு உள்ளேயுமே போயிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மீனாட்சியும் அந்த அழகர் பிரச்சனையவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒத்தும் போக மாட்டேது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. கூடி சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். என்ன இருந்தாலையும் இங்கே தெரியாமல் எதாச்சும் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக இங்கே அழகர் போனான். என்னுடைய பிரச்சனைக்காக போய் அவனுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியுமே தன்னைத்தானே பேசிக்கிட்டு காய்கள் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு தெய்வானியும் நந்தினி கிட்ட போயிட்டு, நந்தினி என்ன நந்தினி, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போல, இந்த வீட்டுக்குள்ள அத்தாச்சியும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்க பண்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. ஏற்கனவே முன்னாடியே ஒரு கல்யாணத்தை பார்த்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படியெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற
தெய்வானையும் நந்தினி கிட்ட சொல்லவும் உடனே நந்தினியும், அம்மா எனக்கு நீங்கள் பழைய ஞாபகங்கள்லாம் நீங்கள் எனக்கு வர வைக்காதீங்க. அந்த ஒரு விஷயத்த யோசிச்சா எனக்கு அழகர் மாமா நினைப்பு தாம்மா இருக்குது. அழகர் மாமாவை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய மனசில் கற்பனை கோட்டை கட்டி வச்சுட்டேன். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒன்று நினச்சி பார்க்கல. ஆனால் அப்போவே எனக்கும் இங்கே அழகர் மாமாக்கும் ஜாதகம் பார்த்தாங்க. அப்போவே ஜாதகம் ஒத்து போய் இந்த கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையவே நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க. இந்த ஜாதகத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை எல்லாமே கேள்விக்குறி ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே அழுதுகிட்டே தெய்வானை கிட்ட சொல்லவும், தெய்வானையும் நந்தினி நீ அமைதியாயிருமா, கண்டிப்பா என்னைக்கா ஒரு நாள் உன்னுடைய மனசு மாறும். அதுவும் இல்லாம இங்க அழகர் தம்பியுமே பூங்கொடி கிட்ட பிடிக்காம தான் இப்ப வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல ரூமுக்குள்ள பயங்கரமா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அழகர் தம்பி வந்து அங்க உள்ள இருக்கிற உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்த தான் போறாரு. அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு தெய்வான வந்து சொல்லிடுறாங்க. உடனே இங்க நந்தினியுமே, அம்மா நீங்க சொல்ற மாதிரி நடக்குமா? அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? எனக்கு அப்படிதான் எனக்கு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசு இருந்தாலையும், ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்காது அப்படின்றத இங்க அவங்க அழகருடைய அம்மாவுமே முடிவு பண்றாங்க. ஏன்னா அழகருடைய அம்மாவும் ஜாதகத்தை முழுமையா நம்புறவங்க. ஏன்னா அந்த ஜாதகத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருக்குன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி இருக்கப்போ நான் எப்படிமா இங்க அழகர் மாமாவை கட்டிக்கிறது? அப்படியே நீ அழகர் மாமாவை நான் கட்டிக்கிட்டா அழகர் மாமாக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவங்களாலையுமே தாங்கிக்க முடியாது. யாராதான் இருந்தா என்ன? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படியெல்லாம் திருப்பிட்டு போவோமோ போகும். ஆனா நாம தான் நம்மளுடைய விஷயங்களை எல்லாமே சரி பண்ணி நாம தான் எல்லாமே மாத்திக்கணும் அப்படின்றதுல நீங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அம்மா இதுக்கு மேல என்ன அழகரை பத்தி மட்டும் என்கிட்ட பேசிடாதீங்க. அழகர் மாமாவை பேசினாவே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருதுமா. நீங்க என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நந்தினியுமே தெய்வான கிட்ட சொல்லிடுவோம். தெய்வானதை கேட்ட உடனே, நந்தினி எதுக்கு நந்தினி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த உள்ள இருக்கிற தண்ணிய இல்ல அந்த உள்ள இருக்கிற மீனை எவ்வளவு காலமா வளர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல நீ அந்த ஒரு பைய கொண்டு வந்துட்டனா அங்க எப்படி மீன் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சதீஷ் கிட்ட போய் பேசி, சதீஷ் வந்து அங்க போய் பேசி எல்லாமே சரி பண்ணணும். அம்மா எனக்கு எப்படியாவது இங்க அழகர் மாமாவை கட்டி வச்சா வைங்க. அப்படி இல்லையா எனக்கு கல்யாணமே வேணாமா, எனக்கு கல்யாணமே பண்ணாதீங்க. எதுக்காக எனக்கு கல்யாணம்? அது இல்லாம நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தனா கூட கடைசி வரைக்கும் அழகர் மாமாவை பார்த்துக்கிட்டே நான் இறந்து போயிடணும் தவிர மற்றபடி இங்க ஜன்னல்ல ஒட்டி இருக்கிறதோ இல்ல பக்கத்துல இருக்கிறதோ நான் எப்பவுமே எடுக்கிறதும் கிடையாது, தோற்றுறதும் கிடையாது. நீயே கூட நல்லாவே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையுமே இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க நந்தினியுமே இதுக்கு மேல அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே அங்கிருந்து வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா தெய்வான என்ன சொன்னாலையுமே நந்தினி கேட்கவே மாட்டாங்க. நந்தினி வந்து ரொம்பவே டிப்ரெஷன்லயுமே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க அழகர் வந்து இந்த வீட்டுக்குள்ள பார்த்தாலையும் சரி இல்லை பேச நினைச்சாலையும் சரி அவங்க மூஞ்சில முழிக்க கூட ஒரு ஈகோ மாதிரி ஒரு மாதிரியாகவும் இருக்குது நந்தினிக்கு. ஏன்னா இங்கே நந்தினிக்கு கொடுத்த வாக்கை இங்கே அழகருமே மீறி இங்கே பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பூங்கொடியை பிடிச்சியும் கல்யாணம் பண்ண கிடையாது அழகர். ஏன்னா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பஞ்சாயத்தில் இங்கே பூங்கொடி காலத்தில் தாலி கட்டினா மட்டும்தான் இந்த ஊருக்கு கட்டுப்பட்டதாக ஆகும். அப்படி இல்லைனா இந்த ஊருக்கு வெளியே உங்களை ஒதுக்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அழகருமே எதுவுமே பேச முடியாமல் இங்கே பூங்கொடி காலத்தில் தாலி கட்டினாங்க. அப்போ கூட இங்கே தெய்வானம் வந்து அந்த தாலியை கட்டாதீங்க மாப்பிள்ள, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தி பார்த்துருப்பாங்க. இங்கே தெய்வானம் என்ன சொன்னாலையுமே அங்கே கேட்க போகிறதும் கிடையாது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணுடைய கோரிக்கை தான் அங்கே வந்திருக்க பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி வைப்பாங்க. அதனால் இங்கே பஞ்சாயத்து தலைவர்களுமே அங்கே பூங்குடி காலத்தில் தாலி கட்டிடுறாங்க.
எதுக்காக தான் இங்கே பூங்குடி வந்து அவனவே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாலையும் கடைசியில் இந்த வீட்டுக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே வந்து சொல்லுவா. அப்படியேப்பட்டவளுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகுமே நினச்சிக்கிற அங்கே எல்லாருமே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடு வந்து தடபுலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சிம்பிளாக தாலி பிரித்து கோக்கர் ஃபங்க்ஷன் வந்து முன்னாடியே வச்சிடலாம் வீட்டில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லியிருப்பார். அதுக்கான ஏற்பாடு விளக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. உடனே எங்கள் மஞ்சமானியும் மாயாண்டியும் இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பகையாக இருந்தாலையும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தாங்க. உடனே இங்கே மஞ்சமலை வந்து மாயாண்டியை பார்த்த உடனே பயங்கர கோவமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே மாயாண்டியுமே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு கிளம்புனாலையும் அவங்க கூட என்ன பேசினாலையுமே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இனிமேலாவது நம்ம யாருக்கிட்டையுமே பேசாமல் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் இருந்தால் அதுவே போதும். ஏன்னா இங்கே மாயாண்டி நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாரு. எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஜெயிலில் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சாரு. அவங்களுடைய பாசத்தை இழந்தாரு, மகனுடைய பாசத்தை இழந்தாரு, அவருடைய சந்தோஷத்தை இழந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த இங்கே மாயாண்டி இழந்தாரு. இதுக்கெல்லாமே சேர்த்து வச்சு காரணமே அங்கே இருக்கிற மஞ்சமலை மட்டும்தான். மஞ்சமலை வந்து மாயாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் மாயாண்டியை பழி வாங்கணும் அப்படின்றதுனால அவங்களுடைய கூட்டாளியை கொள்றதும் இங்கே மாயாண்டி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. சரி, ஆனால் கடைசியில் அங்கே ஃபங்க்ஷனில் தான் இப்படி ஒரு பகையெல்லாம் அவங்க தீர்த்துப்பாங்க மஞ்சமலை. ஏன்னா மஞ்சமலைக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு பிரச்சனைக்கோ இல்லை வேறு எதுவுமே பண்ண முடியாது. கூட்டத்தோட கூட்டம் கோவிந்தா கும்பிடலான்னு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூட்டத்தில் வந்து இவங்கள அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா கூட்டத்துக்கு முன்னாடி அடித்தாதான் அந்த அடிக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அடி வாங்கினா எனக்கும் பேசுறதுக்கு ஒரு வார்த்தைகள் இருக்கும் அப்படின்ன மாதிரியுமே அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிற அழகருடைய மாமான்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பாவுமே சரி. ஏன்னா இங்கே பூங்குடியங்க அப்பா இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு காரணமே இங்கே மாயாண்டியை வந்து பிடிக்காம தான். உடனே இங்கே மஞ்சமலையும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியில் இங்கே எப்படி மூஞ்சில் கரியை பூசிக்கிட்டு நிற்க போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் போகிறீங்க அப்படின்னு மாதிரியுமே மஞ்சமலை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பென்னியும் அங்கே சேங்கிட்ட நம்ம போய் பேசிட்டு வரலாம். ஏன்னா இந்த கல்யாண விஷயமா எதனா பேசினாங்களா இல்லை எதனா வாக்குவாதம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுனா நம்மளுக்கு நல்லபடியாக தெரியும். இங்கே எல்லாருமே ஒரு சைடு பயங்கர கோபமாக இருந்தாலையும் கடைசியில் அது எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்காக இப்படிலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு உடம்ப அழட்டிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? கண்டிப்பாக நீ எதுவுமே கஷ்டப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாகும். அதுவுமே கூடிய சீக்கிரம் சரியாயிடுச்சுன்னா எனக்கு அதுவே போதும். இப்படி சரிஞ்சு போகிறத விட அங்கே இப்படி ஃப்ளாட்டாக போகிறது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கீழே குதிக்கிறோன்னா சரோனுங்க பெரிய பாறையோ இல்லை வேறு ஏதோ மரங்களோ இல்லை வேறு எதனா வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு பலமான அடி வந்து விழும். அதனால இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டுமே இப்படி ஒரு தடை விற்றுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே போலீஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க. அதுவும் இந்த டைம்லாம் இல்லை, மார்னிங் டைமு இல்லை ஈவினிங் டைம் தான் வந்து இங்கே போலீஸ் நிற்பாங்க. அப்போ இருந்து எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பட்டாக இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆக்சிடெண்ட்டும் ஆக மாட்டுது. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக யாருமே சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற அங்கே எல்லாரும் முன்னாடியுமே இங்கே ரொம்பவே அசிங்கத்தோட அங்கே இருக்கிற இந்திக்காருமே பொட்டு வைக்கிறான். அவதெல்லாம் பார்த்த ஒரு வழியாக இங்கே பூங்கொடியும் நந்தினி சொன்னதை கேட்டோடையிலேருந்து ரொம்பவே பதட்டத்தோடு தான் இருக்காங்க. ஐயோ, இவங்க நல்லா இருந்த வீட்டில் நான் குட்டியை குழப்பின மாதிரி இங்கே ஒரு 2 ஜோடியை நான் பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் நடந்திருக்கே விட்டுருக்க மாட்டேன். இங்கே அழகரை நான் கட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனால் அழகரை கட்டிக்கிறதுக்காக இந்த வீட்டில் அவங்களுடைய மாமன் ஒன்று வந்து துளியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்குது. அதனால் இங்கேருந்து நம்ம கிளம்பணும்னா எல்லாருக்குமே நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நந்தினி கூட சேர்ந்து
இங்கே எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. நானுமே அங்கே வந்தேன்னா எப்போனா வந்து வாங்கிக்கிறேன், ஏன்னா உங்ககிட்ட இருந்தால் என்ன தொலைஞ்சிருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோழியை வந்து பிடிச்சிட்டு போக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோழியுமோ அந்த கோழியுமே சேர்ந்து என்னென்னமோ அங்கே போய் என்னென்னமோ சாப்பிடுது, என்னென்னமோ கொத்துது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பூங்கொடியுமே அங்கே நந்தினியை பற்றி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. நந்தினியும் ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு ரொம்பவே அழுகையாகவும் மனசுக்குள்ளேயே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நம்ம எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட அங்கே இருக்கிற துர்கா கிட்ட நீயுமே ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பா அப்படி இப்படின்னு கேட்கவும், உடனே இங்கே அரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இப்போ கட்டி கொடுத்துட்டு அவள் இங்கே வந்து நின்றான்னா கண்டிப்பாக புருஷன் என்ன நினைப்பான், நீ சரட்டை கழிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தா உன்னை என்ன தப்பாக சொல்லுவான், அப்படி இருக்கப்போ நீ எதுவுமே என்னை கேட்கவும் கூடாது, என்ன நீ கடவுளிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.